மக்கள் தலைவர் தமிழ் மாநில காங்கிரஸ் தமிழ் மாநில எல்லாரும் உட்கார்ந்து நீங்க யாரும் போட வேண்டாம் முன்னவர் உட்காருங்க நான் பேசுறேன்னு சொல்லி கொடுங்க நான் பேசுறேன்னு சொல்லி கொடுங்க வரவேற்றுட்டு சொல்லி கொடுங்க அருமை நண்பர்களே தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய கொஞ்சம் சால் கழிக்கோங்க Please come, sir. Thank you. Please. Arvind Mallya. Sir, you are meeting, sir, for the Alliance Party. Devanathan Yadav. Please sit up. Mic है மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்களை வரவேற்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் வாழும் காமராஜர் மக்கள் தளபதி ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் உங்கள் மத்தியிலே உரையாற்றுவார்கள். ரைட், கொஞ்சம் அமைதியா இருங்க தயவு செய்து. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு இன்றைக்கு மகிழ்ச்சியான நாள் மட்டுமல்ல மனநிறைவான நாள். காரணம் என்னவென்றால், இந்த நாட்டினுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கும் நாட்டினுடைய பாதுகாப்பிற்கும் அதனை உறுதி செய்வதற்கு தமாக பாஜகவோடு பிரதமர் நரேந்திர மோடியோடு துணை நிற்கிறோம் என்ற உறுதியை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். வளமான தமிழகம், வலிமையான பாரதம், இதைத்தான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களும் மக்கள் தலைவர் முப்பனார் அவர்களும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். அந்த பாடத்தை நாங்கள் கடைபிடிக்கிறோம், உறுதியாக இருக்கிறோம், அதில் வெற்றி பெறுவோம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய மரியாதைக்குரிய அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர் திரு அரவிந்த் மேனன் அவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். நம்முடைய மதிப்பிற்குரிய தமிழகத்தினுடைய பாஜகவினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர் திரு தேவநாதன் யாதவ் அவர்கள் இன்று வருகை புரிந்திருக்கிறார்கள். பாஜக தமிழகத்தினுடைய மரியாதைக்குரிய தலைவரோடு பாஜகவினுடைய மதிப்பிற்குரிய மூத்த நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் வருகை புரிந்திருக்கிறார்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மரியாதைக்குரிய மாவட்ட தலைவர்கள், மாநில நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள் எல்லாம் இங்கே ஒரு சேர வந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு
எனக்குள் இருக்கின்ற உணர்வு ஏதோ நீண்ட இடைவேளைக்கு பிறகு ஒரு கூட்டு குடும்பம் மீண்டும் சேர்ந்திருப்பது போல ஒரு மிகப்பெரிய உணர்வு ஏற்பட்டிருக்கிறது. நண்பர்களே, நாடு முன்னேற வேண்டும், அதற்கு நாம் ஒவ்வொருவரும் துணை நிற்க வேண்டும். அது நம்முடைய கடமை. அந்த கடமையை முறையே சரியே செய்வோம் என்று உறுதி எடுத்துக் கொள்வோம் என்று கூறி மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மரியாதைக்குரிய தலைவர்கள் அத்துணை பேருக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் இந்த நேரத்திலே உரித்தாக்கிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளிலேயும் காலவழிக்கு நடைபயணம் மேற்கொண்டு மரியாதைக்குரிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடைய பெருமைகளை புகழை நாட்டு மக்களிடம் கொண்டு போய் சேர்த்த தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இப்பொழுது உங்கள் மத்தியிலே அதுக்கு முன்னாடி ஒரு ஏன் சார் சொல்லிட்டு போடுங்க. பூ கொடுங்க, பூ அது கொடுங்க. தமிழக காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தேர்தல் அவர்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் இந்த முன்னாடி அறிவித்து மறுபடியும் வரவேற்கிறோம். ரொம்ப சந்தோஷம். மைக் கொடுங்க. விடியல் மைக். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த அற்புதமான ஒரு சரித்திரம் திரும்பி பார்க்கக்கூடிய நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா பெரிதும் மதிக்கக்கூடிய தலைவர்களே, அந்த பட்டியலில் முதல் தலைவராக இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரசினுடைய அற்புதமான ஏழை மக்களுக்கான தன்னுடைய தந்தை என்னவெல்லாம் கனவு கண்டாரோ அதையெல்லாம் தமிழகத்தில் இந்தியாவிலே செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவோடு கைகோர்த்து தொடர்ச்சியாக மோடி ஐயா ஒரு மிகப்பெரிய ஒரு இரும்பு மனிதனாக அவரோடு இருக்கக்கூடிய ஐயா ஜி.கே. வாசன் அவர்களே, இந்த அற்புதமான கூட்டத்தில் நம்மோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் பொறுப்பாளர் ஐயா அரவிந்த் மேனன் அவர்களே, நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய ஆற்றல் மிகுந்த தலைவர் அண்ணன் தேவநாதன் யாதவ் அவர்களே, தமாகவினுடைய மூத்த முன்னணி தலைவர்கள் பொதுச் செயலாளர்கள் உட்பட இவர் இந்த கட்சியில மட்டும்தாங்க ஐயா, எந்த கட்சியிலை பார்ப்பதை விட ஐயா மூப்பனார் அவர்கள் காலத்திலிருந்து ஐயா வாசன் அவர்களுடைய காலத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த காலத்தில் தொடர்ச்சியாக ஒரு பெரிய லாயல்ட்டி அப்படிங்கிறது இந்த கட்சியில் இருக்குதுங்க ஐயா. எப்பொழுதும் கூட தலைவர்களை விட்டுக் கொடுக்காமல் அவர்களோடு பயணம் செய்யக்கூடிய அற்புதமான இயக்கம். அதனால் மூத்த முன்னோடி தலைவர்கள் எல்லோரும் இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கின்றார்கள். குறிப்பாக பொதுச் செயலாளர்கள் ஆரம்பித்து ஒரு தலைவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றிகளை தெரிவித்து, பாரதிய ஜனதா கட்சியில் என்னோடு இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய துணைத் தலைவர்கள், பொதுச் செயலாளர்கள், எங்களுடைய மாவட்ட தலைவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் தமிழ்நாடு முழுவதும் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா பகுதியினுடைய மாவட்ட தலைவர்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக முக்கியமாக நம்முடைய ஐயா ஜி.கே. வாசன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை உறுத்தாக்கிக் கொள்கின்றேன். எனக்கு தெரியும் ஐயா வாசன் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு நீண்ட ஒரு ஆலோசனைக்கு பிறகு எல்லா தலைவர்களையும் சந்தித்து பேசி தமிழகத்தில் அதற்கான ஒரு பெரிய முயற்சியை தொடர்ந்து வாசனையை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, அதுக்கு முன்னாடி இருந்து இன்னைக்கு ஐயா அவர்களுக்கு தெரியும் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. தமிழகத்திலே ஒரு வலிமையான கூட்டணி, ஒரு வளமான தமிழகத்தை, உறுதியான பாரதத்தை உருவாக்குவதற்கு தேவைப்படுகிறது. இன்னைக்கு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஐயா அவர்கள் முன்னோடியாக முதல் காலை பதித்து தமிழகத்தில் வருகின்ற காலத்தில் அரசியல் எப்படி இருக்கும் என்பதற்கு இன்னைக்கு முதல் காலை ஐயா பதித்திருக்கின்றார். என்னை பொறுத்த வரைக்கும் சொல்ல வேண்டும் என்றால் எப்பொழுதும் ஜி.கே. வாசன் ஐயா கிட்ட அரசியல் ஆலோசனை பெறக்கூடிய ஒரு மனிதன் நானும் அதிலே ஒருவன். எப்பொழுதும் ஒரு தொலைபேசி மூலமாக அவர்
அவருடைய நீண்ட நெடிய அரசியல் அனுபவத்தை எப்பொழுதும் நான் பெற்றுக்கொள்வேன். காரணம், ஒரு நெஞ்சுரம் வைக்கக்கூடிய ஒரு துணிவான, உறுதியான, பொய் சொல்ல தெரியாத, நேர்மையாக நேர்பட பேசக்கூடிய ஒரு தலைவர் அண்ணன் ஜி.கே. வாசன் அவர்கள். அதனால் ஐயாவை நான் புகழ்கின்றேன் தெய்வம் யாரும் நினைக்கூடாதுங்க. இதை நான் பல முறை பல மேடையில் பேசியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு ஏன் பேச வேண்டிய அவசியம் இருக்குன்னா, மூப்பனார் ஐயா கனவு கண்ட தமிழகத்தை 2024, 26 இரண்டிலும் உருவாக்குவதற்கான ஒரு பெரிய இணைப்பு பாலத்தை ஐயா அவர்கள் இன்று அதற்கான அடிக்கல் நாட்டியிருக்கின்றார். அந்த இணைப்பு பாலத்திற்கான அடிக்கல் இன்னைக்கு நாட்டப்பட்டிருக்கிறது. 2024 தேர்தலில், 2026 தேர்தலில் இது நிச்சயமாக பிரதிபலிக்கும் என்கின்ற நம்பிக்கை முழுமையாக எனக்கு இருக்கு. அதனால் ஐயா ஜி.கே. வாசன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து, எப்பொழுதுமே மோடி அவர்கள் தமிழகத்தில் கேட்கக்கூடிய ஒரு தலைவர், ஹவ் ஆர் யூ வாசன்ஜி அப்படின்பா. இது எப்பொழுதும் பாராளுமன்றத்திலிருந்து தமிழக மண்ணில் எப்பொழுதும் உரைக்கக்கூடிய ஒரு குரல். அதே நேரத்தில் 2-3 விஷயங்களும் இந்த நேரத்தில் நான் தெளிவுபடுத்த வேண்டும் என்று விரும்புகின்றேன். எனக்கு பக்கத்தில் பாருங்க, ஐயா முன்னாள் பாஷா அவங்க பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க, ஐயா அப்பாஸ் அந்த பக்கம் உட்கார்ந்துருக்காங்க, அண்ணன் லூயிஸ் அவங்க உட்கார்ந்துருக்கிறாங்க. எல்லா தரப்பட்ட மதத்திலிருந்து எல்லோரும், பிஜு அண்ணன் உட்கார்ந்துருக்கிறாங்க, விடியல் சேகர் அண்ணன் உட்கார்ந்துருக்கிறாங்க, சக்தி வடிவண்ணன் இருக்கிறார், மூத்த தலைவர்கள் எல்லோரும் இருக்கிறார். உங்களுக்கு தெரியும் மோடி ஐயாவுடைய கொள்கை என்னன்னா, எல்லோருக்குமான, எல்லோரோடு சேர்ந்து ஒரு வளமான இந்தியாவை, அற்புதமான தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கொள்கை முழக்கம். அதை 10 ஆண்டு காலமாக மிகச் சிறப்பாக அதை செய்திருக்கின்றோம். எந்தவித பாரபட்சம் இல்லாமல் இந்திய மக்கள் 142 கோடி பேர்த்தையும் நம்மோடு மோடியை எடுத்துட்டு போறாங்க. இதனால் எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு எல்லோரும் நம்மோடு இணைந்து ஒரு அற்புதமான இந்தியாவை உருவாக்குவதற்கு நாம் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். நம் மீது சொல்லக்கூடிய, தமிழகத்தில் குறிப்பாக எதிர்க்கட்சி நண்பர்கள் வைக்கக்கூடிய எல்லா பொய் குற்றச்சாட்டுகளும் வருகின்ற காலத்தில் காணாமல் போகும். பாரதிய ஜனதா கட்சி இவர்களுக்கு எதிரான கட்சி, அது அரசியலில் பேச தெரியாதவர்கள் ஒரு பிம்பத்தை உருவாக்கின்றார்கள். இந்த தேர்தலில் அதுவும் உடையும். பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சிக்கான கட்சி என்கின்ற எங்களுடைய முழக்கம் இந்த தேர்தலில் இன்னும் உறுதியாக நிற்கும். அதனால் சகோதர சகோதரிகளே, நம்முடைய அண்ணன் ஜி.கே. வாசன் அவருடைய அனுபவம், அவருடைய வழிநடத்தல் அடுத்த 100 நாட்களுக்கு, குறிப்பாக தமிழகத்திற்கு மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. அண்ணன் ஜி.கே. வாசன் அவர்களுடைய வழிநடத்தல் என்பது எல்லா தலைவர்களையும் நம்மோடு ஒருங்கிணைத்து பிரதமர் அவர்கள் விரும்பக்கூடிய ஒரு உறுதியான கட்டமைப்பான இந்தியா 2024-29 மிக முக்கியமான காலகட்டம் அது. அதற்கெல்லாம் அண்ணன் வாசன் அவர்களுடைய அணுகுமுறை, அவருடைய கூட இருந்து அவர் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் நிச்சயமாக எங்களுக்கு இருக்கும் என்று சொல்லி, மறுபடியும் தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த அற்புதமான கட்சி, நமக்கு தெரியும் தமிழ் மண்ணிலே தனித்து நிற்கக்கூடிய ஒரு கட்சி, பாரம்பரியம் மிக்கவர்கள், உண்மையான அந்த காலத்து காங்கிரஸ் நண்பர்கள், நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள். இன்னைக்கு ஒரு கிராமத்துக்கு போய் தமாக என்று சொன்னால் ஒரு தனி பெருமை அந்த கட்சிக்கு இருக்கு. அந்த அளவுக்கு அற்புதமான மனிதர்கள் கட்சிகள் இருக்கிறாங்க. ஆனால் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த உங்களுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, அடுத்த 100 நாட்களில் அண்ணன் வாசன் அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் நிச்சயமாக ஒரு வலிமையான, வளமான கூட்டணி தமிழகத்தில் கால் பதித்து, ஐயா ஜி.கே. மூப்பனார் அவருடைய கனவு தமிழக மண்ணிலே நிச்சயமாக அது நடந்தே தீரும் என்று உறுதியாக நான் கூறுகின்றேன். வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கும், நம்முடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்களுக்கும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் தொண்டர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். தமிழ் மாநில காங்கிரஸ் அண்ணன் ஜி.கே. வாசன் ஐயா அவர்கள் எப்பொழுதும் மோடி ஐயா கூட தான் இருந்திருக்கிறாங்க. அதனால் நீங்கள் இன்னைக்கு புதுசாக வந்து அதை பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆரம்ப நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழகத்தில் குறிப்பாக மோடி ஐயாவுக்கு ஆதரவாக ஒரு குரல் இருக்குது. ஏன்னா பாராளுமன்றத்தில் ஐயா இருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு பகுதியை மட்டும்தான் பார்க்குறீங்க. இன்றைக்கி பத்திரிகைக்கு முன்பு என்ன பேசுகிறோம் அப்படின்னு, மோடி ஐயாவுக்கும் ஜி.கே. வாசன் ஐயாவுக்கும் இருக்கக்கூடிய நட்பு என்பது அது ஒரு தனிப்பட்ட முறையில் அது ஒரு பந்தம்னு சொல்லணும். அந்தளவுக்கு எனக்கு தெரியும். அதனால் எப்பொழுதுமே வாசன் ஐயாவை பொறுத்தவரை இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டிங்கில் சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். எப்பொழுதும் அவர்கள் மோடி ஐயாவை விட்டு எங்கேயும் சென்றதில்லை. அவர் முயற்சி வேறு. இத்தனை காலமாக ஐயா வாசன் அவர்கள் எடுத்த முயற்சி வேறு விதமான முயற்சி. அதை நான் சொல்ல விரும்பலை. அது வாசன் ஐயா அவருடைய மனதிற்கு என்ன சரின்னு பட்டுச்சோ அதற்கான முயற்சியை ஒரு 6-7 மாதமாக எடுத்தாங்க. முழு மனசோடு எடுத்தாங்க. அது வாசன் ஐயா அவர்கள் பேசியிருப்பாங்க, அதற்கு முன்பு ப்ரெஸ் மீட்டில் பேசியிருப்பாங்க. அதனால் வாசன் ஐயா அவர்கள் எப்பொழுதுமே மோடியை விட்டு வெளியே போகலை, மோடி ஐயாவோடு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த நிகழ்வும் அதை உறுதிப்படுத்துது.
அண்ணா நீங்கள் பாருங்கள், நாளைக்கு நம்முடைய பிரதமருடைய நிகழ்வு இருக்குது பல்லடத்தில். ஐயா வாசன் அவர்கள் முத்தாய்ப்பாக அந்த நிகழ்ச்சியில் நாளைக்கு பங்கேற்கிறாங்க. நம்முடைய தலைவர் அண்ணன் தேவநாதன் யாதவ் அண்ணன் இங்கே இருக்கிறாங்க. எல்லா தலைவரும் நாளைக்கு பங்கேற்க போகிறாங்க. நீங்கள் பார்ப்பீங்கண்ணா. ஆனால் வரி காலம் பதில் சொல்லும். இன்னும் ஒரு என்ன எலெக்ஷனுக்கு டைம் இருக்குங்கன்னா, வி ஆர் ஸ்டில் ஏர்லி. மார்ச் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரதமருக்கு அஃபீஷியல் ப்ரோக்ராமே மார்ச் முதல் வாரத்தில் தமிழகத்திற்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால் பொறுத்திருந்து பாருங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வாசன் ஐயா அவர்களுடைய ஆலோசனைன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கேன். அந்த வார்த்தையை நான் சாதாரணமாக பயன்படுத்தலைங்கன்னா வாய்க்கு வந்ததை நான் பேசலை. ரொம்ப யோசித்து அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தியிருக்கேன். வாசன் ஐயாவுடைய ஆலோசனையினுடைய பேரில் அடுத்த 100 நாட்கள் தமிழகத்தினுடைய களத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு பெரிய மாற்றத்திற்கான அடிக்கல் இன்னைக்கு நாட்டப்பட்டிருக்கிறது. 24, 26 அந்த தாக்கத்தை பார்ப்பீங்க. ஐயா, இதற்கு முன்பு தேர்தலில் பார்த்தீங்கன்னா நம்முடைய மக்கள் தலைவர் ஐயா மூப்பனார் ஐயா அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக களமிறக்கினாங்க. தமிழகத்தில் நம்ம பார்த்துருக்கோம். அன்னைக்கு கிடைத்த ஆதரவை நம்ம பார்த்துருக்கோம். எந்த அளவுக்கு ஆதரவு, மூப்பனார் ஐயா தான் வரணும் முதலமைச்சராக அப்படின்னு. ஆனால் உங்களுக்கு தெரியும், அன்னைக்கு காலகட்டம் வேறு, கட்சிகள் காட்சிகள் மாறுச்சு, சென்ட்ரலில் வந்து ஒரு அன்ஸ்டெபிலிட்டி இருந்துச்சு. அதன் பிறகு மூப்பனார் ஐயாவுக்கு 2வது முறையாக ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, இந்தியாவுடைய பிரதமராக வரக்கூடிய வாய்ப்பு. இது வந்து நம்முடைய இந்தியன் ஹிஸ்ட்ரியில், பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியில் ஒரு டார்க் சாப்டராக எப்பொழுதுமே நான் பேசுவாங்கண்ணா. எல்லா கதவும் திறந்தும் எல்லா தலைவர்களும் ஆதரவாக நின்றும், ஆனால் ஒரு சதி திட்டத்தால் அன்னைக்கு மூப்பனார் ஐயா அவர்கள் இந்தியாவுடைய பிரதமராக பொறுப்பேற்க முடியவில்லை. ஒருவேளை பொறுப்பேற்றிருந்தால் இன்றைக்கி நம்ம 2024 சொல்லுவோம், மேபி த பெஸ்ட் பிரைம் மினிஸ்டர் இந்தியா ஹேட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தியிருக்கோம். ஏன்னா மூப்பனார் ஐயாவுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காதனால இந்தியா மூப்பனார் ஐயாவை பார்க்கல. அதனால் இன்றைக்கி எடுத்திருக்கக்கூடிய முடிவு, தமிழகத்தில் ஒரு புது விதமான அரசியலை வாசன் ஐயா விரும்புகிறாங்க. அதற்கும் அவர் யாரும் மேலே கோவப்பட்டு பேசுகிற ஆள் இல்லை. வாசன் ஐயாவுடைய சுபாவம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். யாரெல்லாம் கூட பழகி இருக்கிறோமோ ஒரு கடுஞ்சொல் பயன்படுத்தாமல் ஒரு இனிமையான ஒரு மனிதர். ஐயா இன்னைக்கு மோடி அவர்களுடைய கருத்தை வலுப்படுத்த, நீங்கள் நல்லா கவனிங்கண்ணா. இன்னைக்கு இந்தியா 2024 என்னன்னா, மோடி ஐயா 3வது முறை வரணும், 400 எம்பிக்களை தாண்டி வரணும். அந்த சரித்திர தவறை தமிழகத்திலிருந்து செய்யக்கூடாதுன்னு ஐயா வாசன் அவங்க விரும்புகிறாங்க. மோடி அவர்களுடைய தேர்தல், இந்தியா முழுவதுமே மோடி வர்றாங்க. 2024 மோடி ஐயா தமிழகத்திலிருந்தும் பெரிய அளவில் எம்பிக்கள் அனுப்பணும்னு வாசன் ஐயா விரும்புகிறாங்க. அதற்காக இந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் கடுஞ்சொல் பேசாத வாசன் ஐயா எந்த தலைவர்களை பற்றி எதுவும் பேச போகிறதில்ல. முயற்சி எடுத்தாங்க. அவருடைய அரசியல் கண்ணோட்டம் வித்தியாசமான கண்ணோட்டம். தமிழகத்தில் எப்படி இருக்கணும், 39 சீட்டில் 3 அணியா 2 அணியா எல்லாம் பேச்சு கொடுத்தாங்க. மேலே டெல்லியிலையும் நம்முடைய தலைவர்களை சந்தித்து பேசினாங்க. எல்லாமே வாசன் ஐயா பேசிவிட்டு இறுதி முடிவு. அதே நேரத்தில் என்னோட முடிவை நீங்கள் கேட்டிருக்கீங்க. நானும் 6 மாத காலமாக மாற்று அரசியல் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி வாசன் ஐயா இதனுடைய முடிவு என்பது 2024 பாராளுமன்ற தேர்தலில் இமீடியட்டான ரிசல்ட் அதில் இருக்கும். நீங்கள் பாருங்கள். ஏன் சார், பாஜக தலைவர் சொன்னதுக்கும் நீங்கள் என்கிட்ட கேட்டப்போ நான் பதில் சொன்னதுக்கும் 99.9% ஒன்று தானே? ரைட். அது போதும். ஏன்னா ஆலோசனை அவர்கிட்ட எடுக்கிறதுனால நீங்கள் பேசினப்ப அவங்க இல்லை, பக்கத்தில் அவங்க பக்கத்தில் இல்லை, நானாக தான் சொன்னேன். ரைட். நான் அவர்கிட்ட தான் ஆலோசனை எடுக்கிறனால 80 எதுவும் மாற்றம் இருக்காதுங்க. நான் அதே தான் அண்ணே. பாருங்கண்ணே, இன்னைக்கு அண்ணங்க வர்றாங்கன்னா ஒரு மாறுபட்ட அரசியல்வாதி. ஜி.கே. வாசன்னே டெல்லிக்கு போயோ அல்லது டெல்லியில் இருக்கக்கூடிய தலைவர்களை இல்லத்துக்கு அழைத்தோ கூட்டணி உடன்படிக்கை எனக்கு ஏற்படணும், எனக்கு எந்த சீட்டு கொடுப்பீங்க கேட்க மாட்டார். அவருடைய தன்மை அது கிடையாது. ஒரு கொள்கை விஷயத்தில் கட்சி நடத்தக்கூடிய தலைவர் பேரம் பேச மாட்டாங்க. இன்னைக்கு ஜி.கே. வாசனுடைய தமிழக அரசியலில் தனித்தன்மை என்னன்னா, நீங்களாம் டிவியில் போடுறீங்க, திமுக கட்சியும் இவர்களும் 3வது கட்ட பேச்சுவார்த்தை உடன்படிக்கை எட்டியதா, நாளை எட்டப்படுகிறதா. ஆனால் இவங்க எல்லாருமே கொள்கை ரீதியாக அரசியல் செய்கிறவங்க, நேர்மையான அரசியல் களத்தில் இருக்கிறவங்க. இவங்களுக்குலாம் வியாபாரம் பண்ண தெரியாது, பேச தெரியாது. அரசியல் களத்தை நேர்மையாக அணுக மட்டும்தான் தெரியும். அதனால தான் இந்த சந்திப்பே ஒரு வித்தியாசமான சந்திப்பு. இப்போ வாசன் ஐயா கிட்ட அண்ணா நீங்கள் எங்கே போட்டிடுவீங்க, அல்லது என்கிட்ட அண்ணா நீங்கள் எங்கே போட்டிடுவீங்க, 2 பேத்துக்குமே தெரியாது. அது முடிவெடுப்பாங்க. வாசன் ஐயா அவர்கள் இன்னைக்கு நேர்பட பேசியிருக்கிறாங்க, கூட்டணிக்குள்ளே வந்திருக்கிறாங்க. நான் ஏற்கனவே ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கேன், வழி நடத்துவார்கள், ஆலோசனை கொடுப்பார்கள். ஒரு வார்த்தையை நான் சாதாரணமாக பயன்படுத்தலை. அதனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இதற்கான பதில் வருகின்ற காலத்தில் நிச்சயமாக இருக்கும்.
அண்ணா இன்னொரு கட்சியை பற்றி நான் பேசுவது நாகரிகமாக இருக்காதுங்கண்ணா. இன்னைக்கு நம்முடைய நோக்கம் எல்லாம் நம்முடைய கூட்டணியை பலப்படுத்தணும், நம்முடைய கூட்டணி அதிக இடத்துல வெற்றி பெறணும். ஏன்னா ஜி.கே. வாசன் அண்ணன் மாதிரி நான் சில இடத்துல அதே அணுகுமுறை எனக்கு இல்லை, சில இடத்துல கடுஞ்சொல் அண்ணாமலை பயன்படுத்துகிறார் அப்படின்னு இருந்தாலும் கூடங்கன்னா அடிப்படையில் ஐயாவுடைய விஷயம் என்னென்னா நம்முடைய கூட்டணியை பலப்படுத்துவோம். நம்ம ஒரு ஃபோர்ஸாக இருப்போம், நாம் இங்கிருந்து எம்பிக்களை கொடுப்போம். ஒரு கட்சி வளர்வதும் தேய்வதும் அந்தந்த கட்சிக்கு விட்டது. அதை பற்றி நான் இங்கே கருத்து சொன்னால் அது சரியாக இருக்காது சார். ஏன் சார் ஸ்டாலின் உங்கள் கோட்டா ஓவர் அங்கே ஸ்டாலின் ஐயா இன்னைக்கு ஒரு முடிவில் தான் வந்திருக்காரு, சீனியர் ஜேர்னலிஸ்ட். அது காலையில் சூடாக காஃபி கொடுத்தாச்சு உங்களுக்கு. அண்ணே அண்ணா இங்கே பாருங்க அண்ணே 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 இல்லை அண்ணே 2024 அண்ணா இருங்க அண்ணா இருங்க அண்ணே அண்ணா இது ஈஸியான ஆன்சர். இதுக்கு ஆர்குமெண்ட் இல்லை, ரொம்ப ஈஸி ஆன்சர். 2024 எலெக்ஷன் வந்துன்னு ப்ரோ இன்குபென்சி எலெக்ஷன். அதாவது 10 ஆண்டுகள் மோடி ஐயா இருக்கிறாங்க. முதல் முறையாக நாங்கள் வாய்ப்பு கேட்கல. 10 ஆண்டுகளாக இருக்கிற மோடி ஐயாவுக்கு 3வது முறையாக வாய்ப்பு கேட்குறோம். நல்லா கவனிச்சுக்கங்கண்ணே. 2014 தேர்தல் பிரச்சாரம் வேறு, 2024 தேர்தல் பிரச்சாரம் வேறு. இப்போ வாசன் ஐயா பேச போகிறது, நான் பேச போகிறது, தேவநாதன் அண்ணன், அரவிந்த் பானர்ஜி எல்லாரும், விடியல் சேகர் அண்ணன் இருக்காங்க, பாஷா ஐயா இருக்காங்க, எல்லாரும் பேச போகிறது, வடிவேல் ஐயா இருக்காங்க, எல்லாரும் பேச போகிறது மோடி ஐயாவுக்கு மறுபடியும் கண்டினியூட்டி ஆஃப் கவர்மெண்ட். 10 ஆண்டுகள் இருந்திருக்கிறாங்க, ப்ரோ இன்குபென்சி இன்னும் 5 ஆண்டுகள் இது. ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாருங்கள், திமுக அவர்களுடைய சாதனையை சொல்லி ஓட்டு கேட்கல. கடந்த 6 மாத காலமாக ஒரு பத்திரிகையோ டிவியோ திமுக பேசுகிறத பார்த்தீங்கன்னா நாங்கள் இதை செஞ்சுருக்கோம், 33 மாதமாக அதை பண்ணியிருக்கோம், இந்த வாக்குறுதியை நிறைவேற்றி. இட்ஸ் நாட் பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். அவங்க பேசுகிறதெல்லாம் நெகட்டிவாக இருக்கிறனால நாங்கள் பதில் சொல்கிறோம். அவங்க பேசுவது அனைத்தும் போய் நெகட்டிவாக இருக்கிறனால பதில் சொல்கிறோம். ஆனால் எங்களை பொறுத்தவரை மோடி ஐயா செய்திருக்கக்கூடிய சாதனையை பட்டியலிடுறோம், உங்கள் முன்னாடி வைக்கிறோம். திமுக சொல்லக்கூடிய பொய்களை தோலுரித்து காட்டுறோம். 33 மாதமாக தமிழக அரசியல் களத்தை உங்கள் முன்னாடி வைக்கிறோம். We are doing positive politics, pro incumbency government. 10 ஆண்டுகள் வேலை செய்திருக்கின்றோம், அதனுடைய சாட்சியாக ஒரு வாய்ப்பு கேட்கிறோம். ஏமா நான் அதுக்கு ஒரே ஒரு பதில் தெளிவாக சொல்லிடுறேன். அந்த பதில் தான் மிஸ்டர் அண்ணாமலை ஆல்சோ வில் நாட் ஹேவ் எ டிஃபரன்ஸ். இன்றைக்கு எவ்வளோ கோடி பேருக்கு அந்த கோவிட்டுக்கு அப்புறம் ஃப்ரீ ஃபுட் கொடுக்குறோம்? எவ்வளோ கோடி பேருக்கு? 80 கோடி பேர். 80 கோடி பேருக்கு ஃப்ரீ ஃபுட் இன்றைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து. ஸ்வச் பாரத் ஸ்கீம், ரோடு, ரயில், ஏர்வேஸ், கேஸ் கனெக்ஷன், முத்ரா லோன், இதெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன். பட்டியலிட்டுட்டே போகலாம். இவைகளெல்லாம் யாருக்கு? இந்திய மக்களுக்கு. இந்திய மக்கள் என்றால் இந்து, கிறிஸ்டியன், இஸ்லாமியர்கள், புத்திஸ்ட், பார்சி, ஜூ, யாரையுமே பிரதமர் மோடி அவர்கள் வித்தியாசப்படுத்தி பார்த்து திட்டங்கள் கொடுப்பது கிடையாது. இதுவே இதற்கு எடுத்துக்காட்டு. நான் புரிந்து கொள்வதிலே இருக்கிறது. எல்லோரும் சகோதர சகோதரிகளாகவே இருக்கிறோம். அந்த கட்டமைப்பு வலுப்படும். அண்ணா நீங்கள் அண்ணா எல்லோரும் நல்லவர்கள், எல்லோரும் ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு நேர்கோட்டு பாதையில் வர்றாங்க. நீங்கள் ஓபிஎஸ் அண்ணன் பேச்சு, டிடிவி அண்ணன் பேச்செல்லாம் நீங்கள் கவனிச்சிங்க. தேனியில் 2 பேர் பேசினாங்கன்னா. ஆனால் எங்களை பொறுத்தவரை நான் முதல்லேருந்து சொல்கிறேன்னா, ஒரு கூட்டணிக்கு ஒரு காந்தம், ஒரு கூட்டணிக்கு ஒரு குழு, கூட்டணிக்கு ஒரு கோந்து இருக்கணும். சம்படி வாஸ் டு ஸ்டிக் இட், ஒரு அலையன்ஸ். அதனால தான் நான் பேசும்பொழுது எந்த வார்த்தையும் நான் சாதாரணமாக பயன்படுத்தலைங்க. நான் முதல் அடி எடுத்து வைத்திருக்கின்றார் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினேன். ஐயா ஆலோசனை கொடுக்க போகிறாங்க அடுத்த 100 நாட்கள்னு வார்த்தையை பயன்படுத்தினேன். எனக்கு யார் இதை ஹோல்டு பண்ண போகிறாங்கன்னா, ஹூ வில் ஹோல்ட் இட்? வாசன் ஐயாவை பொறுத்தவரை அரசியல் அனுபவம் இருக்கக்கூடிய, பாரம்பரியமான அரசியல் குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய, ஒரு அற்புதமான கட்சி நடத்தக்கூடிய, டெல்லியிலே பிரதமர் அவர்களுக்கும் அமித்ஷாஜி அவர்களுக்கும் நட்டாஜி அவர்களுக்கும் ஒரு சிறந்த நண்பராக இருக்கக்கூடிய, எதா இருந்தாலும் ஒரு ஃபோன் எடுத்து பிரதமர்கிட்ட 2 நிமிஷத்தில் பேசக்கூடிய ஒரு வல்லமை எடுக்கக்கூடிய வாசன் ஐயா வச்சு நான் பேசுகிறேன். கரெக்ஷன். நண்பருக்கு பதிலாக நலன் விரும்பி, நலன் விரும்பி, நலன் விரும்பி, வித் ரெஸ்பெக்ட் ஃபார் தம். அவங்களும் ஐயா சொன்ன அதே வார்த்தையை நலன் விரும்பின்னு பயன்படுத்துகிறேன். அதனால் நீங்கள் பாருங்கன்னா, காத்திருந்து பாருங்கள், நாட்கள் இருக்கிறது. அக்காவுடைய கேள்விக்கு நான் ஐயாவுடைய அனுமதியோடு ஒரே ஒரு பதில் சொல்லிக்கிறேன். மைனாரிட்டி, மெஜாரிட்டி, எஸ்சி எஸ்டி சகோதர சகோதரி, இப்போ நீங்கள் பாருங்கள் மேடம், இப்போ இந்த பிம்பம் உடைக்கப்படும் நான் சொன்னேங்க. 2024 பாராளுமன்ற தேர்தலில்
இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மீது வைக்கப்படுகின்ற கடைசி குற்றச்சாட்டு தமிழகத்தில் இவர்களுக்கு எதிரானவர்கள், இவர்களுக்கு எதிரானவர்கள், இது ரெண்டு வச்சு தான் அரசியல் ஓட்டிட்டு இருக்காங்க. அது எல்லாம் இந்த தேர்தலில் உடையுங்க. ஏதை உறுதியாக சொல்லுகின்றேன் என்றால், ஐயா சொன்ன திட்டத்தில் 87% இந்துக்கள் இருக்கிறாங்க. இந்தியாவில் வந்து பாப்புலேஷன் 13% நம்முடைய மற்ற மதத்தை சார்ந்த சகோதர சகோதரி இருக்கிறாங்க. ஒரு ஸ்கீம் எடுத்து பாருங்க, நான் பட்டியலிட்டு பல இடத்துல பேசுகிறேன். உதாரணத்துக்கு பிரதமரனுடைய ஆவாஸ் யோஜனா 30% மேலே மைனாரிட்டி அவங்களுக்கு போதும். மைனாரிட்டினா இந்தியாவை பொறுத்தவரை இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், ஜெயின், எல்லா கம்யூனிட்டி மைனாரிட்டி. ஸோ பாப்புலேஷனை விட டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டாக மைனாரிட்டி சகோதர சகோதரிகளுக்கு ஆவாஸ் யோஜனா ஸ்கீம் போகுது. ஏன்னா இத்தனை காலமாக மைனாரிட்டி மெஜாரிட்டின்னு பேசி இஸ்லாமியர் நண்பர்களை, சகோதரர்களை ஏழ்மையில் வச்சது தான் காங்கிரஸுடைய 60 ஆண்டு கால மத்திய அரசு. அதை சச்சார் கமிட்டி ரிப்போர்ட்டில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. சுதந்திரம் கிடைத்து இத்தனை காலமாக மைனாரிட்டி மெஜாரிட்டின்னு பேசின பல அரசுகள் கோடிட்டு பார்க்கும் பொழுது அடிப்படையில் ஒரு ஹிந்துவில் குடும்பத்தில் பிறந்த ஒரு சகோதரன் சகோதரி ஏழ்மை குறைவாகவும் இஸ்லாமில் ஏழ்மை அதிகமாக இருக்குன்னா சச்சார் கமிட்டி மன்மோகன் சிங் கொண்டு வந்தாங்க. அதை நிவர்த்தி பண்ணுறது நாங்கள். மைனாரிட்டி கான்சன்ட்ரேட்டட் கிளஸ்டர்னு எம்சிசி திட்டத்தில் எங்கே இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்குன்னு சிறப்பு திட்டம். அதே போல் ஸ்காலர்ஷிப் சிறப்பு திட்டம். அதே போல் ஆவாஸ் யோஜனாவில் பாப்புலேஷனை விட அதிகமாக மைனாரிட்டி சமுதாயத்துக்கு போதும். ஆனால் நாங்கள் டேட்டா வச்சு பேசுகிறோம் மேடம். தமிழ்நாட்டு அரசியலில் பொய் சொல்கிறாங்க, நம்ம டேட்டா வச்சு ஆர்கியூ பண்ணுறோம். டிஸ்கிரிமினேஷன் எங்கேயுமே இல்லைங்களே. பிரதமர் அவர்கள் டிஸ்கிரிமினேஷன் பண்ணுற ஆளே இல்லையே. இன்னைக்கு உலகத்தில் பிரதமர் அவருக்கு 19 பட்டங்கள் கிடைத்திருக்கு. 14 நாடுகள் உயர்ந்த விருது, 5 அமைப்புகள் உயர்ந்த விருது, 5 நாடுகள் இஸ்லாமிய நாடுகள். பிரதமர் யுஏஇக்கு போகிறாங்க. யுஏஇயில் இல்லாத ஒரு திட்டத்தை ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள், நம்முடைய நண்பர்கள் பண்ணுறாங்க. வெரி ஹார்டு கோர் சட்டங்கள் அங்கே இருக்குது. அதனுடைய எமிரேட் சொல்கிறாங்க, மோடி அவர்களுக்கு யுஏஇ வந்து செகண்ட் ஹோம், 2வது வீடு அவர்களுக்கு, எப்போ வேணாலும் மோடி வரலாம். அங்கே யுஏஇ அரசு நிலத்தை கொடுத்து இந்து கோயில் கட்டுறாங்க. யுஏஇ அரசு வர்றாங்க. ஏன்னா அவர்களுக்கும் தெரியும் இந்தியாவில் டிஸ்கிரிமினேஷன் இல்லை, எல்லா மதமும் சமமாக நம்முடைய ஆட்சியில் நடத்தப்படுறதுனால தான் இன்னைக்கு ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரியாக இருக்கட்டும், மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியாக இருக்கட்டும், பிரதமருக்கு உயர்ந்த விருது கொடுக்குறாங்க. அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது 2024 பாராளுமன்ற தேர்தலில் கடைசியாக தமிழ்நாட்டில் இந்த பொய்யை உடைக்கணும். அதை 2024 பாராளுமன்ற தேர்தலில் இதை உடைப்போம். அதில் எந்த மாற்று கருத்து. பாஜகவில் சேரக்கூடியவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரதமர் முன்னாடி யாரும் சேர மாட்டாங்க. நம்ம கட்சியில் அந்த மாதிரி ஒரு பண்பு இல்லைங்கன்னா. பிரதமர் முன்பு யாரும் நம்முடைய கட்சியில் இணைவது கிடையாது. இணைந்தவர்கள் பிரதமரை பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்க டெல்லியில் புதுடெல்லி கட்சி அலுவலகத்தில் நிறைய பேர் இணைஞ்சாங்க. இன்னைக்கு நாளைக்கு வேறு வேறு இடத்துல நீங்கள் பார்ப்பீங்க. பிரதமரை அவர்கள் வந்து சந்திப்பார்கள், பிரதமருடைய ஆலோசனை பெறுவார்கள், பிரதமர் அவர்களை வாழ்த்துவார்கள். கட்சி மேடையில் இணைப்பு விழா பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாரம்பரியத்தில் இல்லைங்க. ஸ்டாலின் சார், இந்த தேர்தல் யாருக்கான தேர்தல் சார்? திமுக என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஆட்சியில் இருக்கோம், எங்களுக்கு மோடி ஐயா வேண்டாம், எங்களுக்கு இவர் வேண்டும், நாங்கள் இண்டி கூட்டணியில் இருக்கோம், இவங்க தான் பாசிபிள் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட். அவங்களுக்குள்ள கார்கேஜி ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, ராகுல் காந்தி ஐயா ஒருத்தர் சொல்கிறாங்க, விடுங்கண்ணே, ஒரு கன்சென்சஸ் இல்லை. இது திமுகவுடைய வாதம். ஆட்சியில் இருக்கக்கூடிய எங்களுடைய வாதம் இல்லை, நாங்கள் இதை செஞ்சுருக்கோம், மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம், மோடி ஐயா 3வது டேர்ம். இப்போ நெரேட்டிவ் பார்த்தீங்கன்னா திமுக இங்கே ஆளுகிறது, இந்தி கூட்டணியில் இருக்கிறாங்க, எங்களுடைய பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கிறாங்க. அதே போல் நாங்கள் ஆட்சியில் இருக்கிறோம், ரிப்போர்ட் கார்டு கொடுக்க வேண்டியது எங்கள் கடமை. பிரசிடென்ட் நண்பர்கள் கேட்பீங்க நாளைக்கு வாசனையாட்ட, ஐயா 10 இயர்ஸ் பிஜேபி இருக்காங்க, ரிப்போர்ட் கார்டு கொடுங்கன்னா ரிப்போர்ட் கார்டு கொடுக்க வேண்டியது எங்கள் கடமைங்கன்னா. கருத்தியல் அடிப்படையில் 2 கட்சிகளுக்கும் தான் இங்கே மோதல் இருக்குது. 2024 தேர்தல் என்பது மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சி கண்டினியூட்டி ஆஃப் கவர்மெண்ட். இங்கே டிஎம்கே சொல்லக்கூடிய மாற்று வேண்டாம் என்று. இதை தவிர பாலிடிக்ஸில் வேற கட்சிகள் அவங்கவுங்க ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னா அதற்கு பதில் சொல்ல வேண்டிய நேரம் இருக்குது. எந்த நேரத்தில் சொல்லணுமோ நிச்சயமாக சொல்கிறோம். இடையில முக்கியமான கேள்விகளுக்கு பதில் சொல்கிறோம். இன்னொரு கட்சியினுடைய தலைவர் சொல்கிறாங்க மோடியை எதுவும் செய்யலை, திமுகவை சாராத ஒரு கட்சி சொல்லும் பொழுது பதில் சொல்கிறோம். அதனால் இந்த தேர்தல் எதற்கான தேர்தல் என்பதிலே தெளிவாக இருக்கின்றோம். மேடம் கூட்டணி அவங்க
தொகுதி வந்து அவங்க ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டாங்க, IUML கொடுத்துட்டாங்க, அல்லது கொங்கு கட்சி கொடுத்துட்டாங்க, 2 கொடுத்துட்டாங்க. அதனால் என்ன மேடம், நாளைக்கு காலையில் எலெக்ஷன் நடக்க போதா, நாளைக்கு சாயந்தரம் ரிசல்ட் வர போதா, நாளான்னைக்கு காலையில் அவங்களாம் டெல்லி போக போகிறாங்களா, இல்லை இங்கே இருக்க போகிறாங்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் தேர்தலை பொறுத்தவரை ஒரு கட்சிகளுக்கு ஒரு அணுகுமுறை. ஸோ நம் கட்சியினுடைய, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய அணுகுமுறை முற்றிலும் வேறு. இது பரஸ்பரம் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில், ஒரு சகோதரத்துவம் அடிப்படையில், இந்தியா வளர வேண்டும் என்கின்ற ஒரு ஆழ்ந்த தியானத்தின் அடிப்படையில் அந்த கூட்டணி இருக்கிறத தவிர, அதான் சொன்னனே, தமிழக அரசியல் கட்சியிலே வித்தியாசமான கட்சி தமாக. அண்ணன் ஏதாச்சும் ஃபோன் பண்ணாரா, வந்து பார்க்கணும்னு கேட்டாரா, எனக்கு அதை உறுதி செஞ்சால் தான் நான் ஆதரவு கொடுப்பேனார்? இல்லை. இது இந்த ஆதரவு என்பது ஆள் மனதிலிருந்து கட்சி தலைவர்கள், தொண்டர்கள் மோடி ஐயாவுக்காக கொடுப்பது. அதனால் மற்ற கட்சியினுடைய ஸ்டாண்டை பற்றி நாம் இங்கே எடுத்தோம்னாங்கன்னா எங்கள் அணுகுமுறை முற்றிலும் வேறு மேடம். ஒரு நிமிஷம், அவங்க சொன்னதை மட்டும் நான் ஒரே ஒரு வார்த்தை நான் சொன்னேன், ஜஸ்ட் ரிமைண்ட் மீ வாஸ் நாட் தேர். ஏன்னா நீங்கள் கேட்டப்ப மாற்றி சொல்லுவார் அவர், அதுக்காக தான் சொல்கிறேன். எனக்கு பேர் இருக்கப்படி மாற்றி சொல்லிடுவார். கேளுங்க அண்ணே, பேருனா முதல்வர் ஐயா பேரை வச்சு சொல்கிறேன், வேறு எது மாற்றி இது சொல்லிடக்கூடாது. நீங்கள் என்ன கேட்டதுக்கு நான் என்ன சொன்னேன், கூட்டணி நம்பிக்கையின் அடிப்படையிலே, மரியாதையின் அடிப்படையிலே, நிபந்தனைகளுடைய அடிப்படையிலே அல்ல. அதை திருப்பி சொல்ல, அவ்வளோ கரெக்ட். நான் அப்போ சொன்னதை இப்போ சொல்கிறேன், இப்போ இதுக்காக சொல்ல. ரெண்டாவதுமா ஏம்மா, நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களும் மரியாதைக்குரிய அரவிந்த் மேனன் அவர்களும் இங்கே இருக்கிறாங்க. நாளைக்கு பல்லடத்தில் நம்முடைய பாரத பிரதமர் ஒரு கூட்டத்துக்கு லட்சக்கணக்கானோர் திரள இருக்கிறார்கள். அவர்களுக்கு உண்மையிலேயே தலைக்கு மேல் பணி இருக்கிறது. அந்த பணியை செய்து கூட்டத்திற்கு வெற்றி மேல் வெற்றி சேர்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு, அதற்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி துணை நிற்கும் என்று கூறி மட்டும் ஒன்று பேசுகிறேங்க ஐயா. அண்ணே, வரும்பொழுது பத்திரிகையாளர் சந்திப்பு ரொம்ப சூடாக போச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நிமிஷம், பத்திரிகையாளர் சந்திப்பு ரொம்ப சூடாக போச்சு அப்படின்னு நான் வரக்கு முன்னாடி சொன்னாங்க. என்னுடைய ஒரே வேண்டுகோள், ஒரு தனித்தன்மையான தலைவர் ஐயாவை ஒரு நார்மல் அரசியல்வாதி நம்ம ஆக்கக்கூடாது. ஒரு ஸ்பெஷல் பாத்தில் ஸ்பெஷல் பர்சனாக இருக்காங்க, அதான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதனால் ஐயா வாசன் அவர்களும் மூப்பனார் ஐயாவுடைய புகழ் என்றும் ஓங்கி இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தமிழகம் இன்னொரு மூப்பனார் ஐயாவுக்காக தொடர்ந்து காத்து கொண்டிருக்கிறது. அது வாசன் ஐயா அந்த எடுத்த அந்த சீறி அந்த பணியில் போய் கொண்டிருக்கின்றார்கள். அதனால் பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து, நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் தமிழகத்தில் வரத்தான் போகுது. எல்லோரும் சேர்ந்து அண்ணன் தம்பிகளாக, ஜாதி மதம் எல்லாம் கடந்து மோடி ஐயாவுக்கு உறுதியான இந்தியாவிற்காக நாங்கள் பாடுபடுவோம் என்கின்ற ஒரு உத்தரவாதத்தையும் உங்கள் மூலமாக மக்களுக்கு கொடுக்கிறோம். என்ன தலைவா, உங்களுக்கு பின்னாடி என்ன நடக்குதே தெரியாது, ஏன் தலைவா கேள்வி? அதெல்லாம் கேள்வி கிடையாது, நல்ல கேள்வி. வெள்ளியங்கிரி மலை மேலே இறங்கி பெரிய தலைவர்னே ஆமாம்.